அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எஸ்என்பிசி கிளாஸில் இன்றைக்கான லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவர உலகம் அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். 8th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா லெசனுமே படித்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட 23-24 லெசன் இருக்குது அப்படின்னா அது எல்லா லெசனுமே படித்து தான் ஆகணும். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் இப்போ பயாலஜி இருக்குது அப்படின்னா அதில் 2 கேள்வி கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 2 கேள்வி கேட்குறாங்க. அண்டு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா லெசனுமே படித்து தான் ஆகணும். நிச்சயமாக எல்லா லெசன்லேருந்தும் எந்த லெசன்லேருந்து கேள்வி எடுப்பாங்க அப்படின்னே தெரியாது. அதனால் எல்லா லெசனுமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட் அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நேரடியாக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? தாவர உலகம் இந்த லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாசிகளோட சிறப்பு பண்புகள். ஓகேவா? நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளை என்னென்ன வகைப்படுத்தியிருக்காங்க, அப்புறமா பூஞ்சைகளோட சிறப்பியல்பு, அதோட உணவு ஊட்டம், வகைப்பாடு, இதனை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரியோபைட்டானா என்ன, டெரிட்டோபைட்டானா என்ன, அதை வேறுபடுத்தி பார்க்குறது, மருத்துவ தாவரங்களின் முக்கியத்துவம், பயன்களை பட்டியலிடுதல். இந்த லெசனில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. சரியா? ஸோ தாவர பயன்பாடுலேருந்து கேட்டுருவாங்க. இல்லை போன முறை அது கேட்டாங்க. அது எந்த புத்தகத்துலேருந்து எடுத்துருந்தாங்க அப்படின்னா 11th சத்துணவு புத்தகத்துலேருந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? 11th இல்லை 12th சத்துணவு புத்தகத்துலேருந்து எடுத்துட்டாங்க. பூண்டு, அதுக்கப்புறமா ஏலக்காய் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் வரும்போது சொல்கிறேன். சரியா? அடுத்து பாருங்கள், பூக்கும் தாவரங்களின் வகுப்புகளையும் அவற்றின் பண்புகளையும் புரிந்து கொள்ளுதல். விதை தாவரங்களின் பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டு அட்டவணைப்படுத்துதல். ஸோ அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேரடியாக லெசனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நம்மளையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு நல்ல வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வெறும் 1K கூட வியூஸ் போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அப்படின்னா பாருங்கள், ரிப்பீட்டடாக ஒரு சில சேனல்ஸ் எல்லாமே ஒரு 100 முறை போட்டிருப்பாங்க. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ வந்திருக்கா, எஸ்ஐ அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 முறை போட்டிருப்பாங்க. அதையே தான் திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுற நம்மள மாதிரி சேனல்ஸுக்கும் சப்போர்ட் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ போலாமா? பாருங்கள், பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அமைப்பு, வளரியல்பு, வாழிடம், உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் உடற்செயலியல் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. இதெல்லாமே வேறுபாடாக இருக்குது பூமியில் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும். ஏறத்தாழ 8.7 மில்லியன் தாவர சிற்றினங்கள் பூமியின் மீது உள்ளன. எவ்வளோ? 8.7 மில்லியன். அதாவது 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம்ப்பா. ஸோ இது கூட கேள்வியாக வரலாம். 1 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத கூட கேள்வியாக வரலாம். ஓகேவா? ஸோ போன முறை நான் அந்த 100 டன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரியா? அது மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எது வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் எஸ்ஐ பிசி படிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வரும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எல்லா நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் தான் போலீஸ் எஸ்ஐ. சரியா? அவற்றுள் 6.5 மில்லியன் சிற்றினங்கள் நிலத்திலும் 2.2 மில்லியன் சிற்றினங்கள் பெருங்கடல்களிலும் வாழ்கின்றன. சரியா? இந்த சிற்றினங்களுள் 4 லட்சம் சிற்றினங்கள் பூக்கும் தாவரங்கள். ஓகேவா? ஸோ அதில் பூக்கும் தாவரங்கள் இவ்வளோன்னு இந்த அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எது முக்கியமாக அது மட்டும் போயிடலாம். பாரம்பரிய வகைப்பாட்டு முறையில் தாவர உலகம் 2 துணை உலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ பாரம்பரிய தாவர வகைப்பாட்டில் 2 முறையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பூவா தாவரங்கள், இன்னொன்று பூக்கும் தாவரங்கள். பூவா தாவரங்கள்னா கிரிப்டோ கேம்கள். ஓகேவா? பூக்கும் தாவரங்கள் அப்படின்னா பெனரோ கேம்கள். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிப்டோ கேம்கள்னா பூவாத தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள்னா கெனரோ கேம்கள். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், தாலோபைட்டா, பிரையோபைட்டா மற்றும் டெரிட்டோபைட்டா ஆகியவை பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ தாலோபைட்டோ, பிரையோபைட்டோ, டெரிட்டோபைட்டோ இது எல்லாமே பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. இது 3ஐயும் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷனில் தவறான ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு கூட கொடுத்துடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. தாலோபைட்டா கொடுப்பாங்க, பிரையோபைட்டா, டெரிட்டோபைட்டா அப்படின்னு கொடுத்துட்டு தவறான ஒன்றை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது 3 தவிர வேறு என்ன இருக்கோ அதுதான் தவறு. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாசிகள். ஓகேவா? பாசிகள் அப்படின்னா ஆல்கா. ஆல்கா அப்படின்னா தான் பாசிகள். ஆல்கா என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. சரியா? ஆல்காக்கள் அப்படின்னா கடல் பாசிகள். ஓகேவா? பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு ஓட்டத்தாவரங்கள். ஓகேவா? ஸோ பாசிகள் அப்படின்றது எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு கொண்டு. தற்சார்புனா என்ன? தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்வது. ஓகேவா? இது தாலோபைட்டா பிரிவை சார்ந்தது. அப்போ ஆல்கா எதில் வருது? தாலோபைட்டா பிரிவை சார்ந்தது. இதன் உடலானது தாலஸ் என அழைக்கப்படுகிறது. ஆல்காவோட உடல் என்னென்னு அழைக்கப்படுது? தாலஸ். தாலோபைட்டா தாலஸ். அதாவது தாவர உடலமானது வேர், தண்டு, இலை என்ற வேறுபாடற்றது. ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கும். சரியா? பெரும்பாலான பாசிகள் தண்ணீரில் வாழ்கின்றன. அது நன்னீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். ஒரு சில பாசிகள் மற்றும் ஈரமான நீலப்பகுதிகளில் காணப்படுகிறது. சில பாசிகள் மிகவும் நுண்ணியவை. இப்பாசிகள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடியவை. இவை தாவர மிதவை நுண்ணுயிரிகள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு நீரில் மிதக்கக்கூடிய பாசிகளாக இருக்குது அப்படின்னா அது தாவர மிதவை அப்படின்னு அழைக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே முக்கியம். சரியா? அது கூட கேட்கலாம். கீழே பாருங்கள், சில பாசிகள் இணைக்க
உயிரிகளாக காணப்படுகின்றன. அதாவது பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து நம்மை பெறும் வகையில் அமைந்துள்ளன. பாசிகளும் பூஞ்சைகளும் ரெண்டும் ஒன்றா இணைந்து இருக்கக்கூடிய பாசிகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், லைக்கன்கள். ஓகேவா, பாசிகளுக்கும் பூஞ்சைகளும் ஒன்றாக இணைந்து இருக்கிற தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? லைக்கன்கள். முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் வரும். சரியா? ஒரு சில வகை பாசிகள் தொற்று தாவரங்கள். பாசிகளை பற்றிய பாடப்பிரிவு என்ன அழைக்கப்படுது அப்படின்னா ஆல்காலஜி. பாசிகள் ஆல்காலஜி. ஓகேவா, பாசிகள் 3 வகைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, கொஸ்டின் வரதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க. போன லெசனில் சொன்னேன் இல்லையா, வைரஸ் அப்படின்றது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் இந்த சேனலில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி 15ஆம் தேதி இன்று இல்லையா. ஸோ இன்று நம்ம வந்து நியூ பேட்ச், எஸ்ஐக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸல் அகாடமியில். கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7845827131. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் 1499 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டே இருக்கும், டெஸ்ட் இருக்கும், மெட்டீரியல் கொடுத்துருவோம், பிடிஎஃபாக ஒன்லைனர் மெட்டீரியல் தான். ஓகேவா, 7845827131 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பேசிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட பேசிவிட்டு டீட்டெயில் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுற நம்பர் இது கிடையாது, வேறு. கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சரியா, 7845827131 இதான் நம்பர். போயிடலாமா? பாருங்கள், துண்டாதல் முறையில் உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஓகேவா, பாசிகளில் துண்டாதல் முறையில் உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு என்ன? ஸ்பைரோ கைரா. பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது. துண்டாதல் முறையில் உடல் இனப்பெருக்கம் நடைபெறுது. அதாவது 2 உயிரினம் இணைந்து நடைபெறுவது தான் உடல் இனப்பெருக்கம் இல்லையா. அதுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோ கைரா. அடுத்து பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். சரி, கிளாமிடோமோனாஸ் என்னன்னு பார்த்தோம், நம்ம வந்து பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், பாலின செல்கள் இணைவதன் மூலம் பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு அதுவுமே ஸ்பைரோ கைரா. ஓகேவா, சரியா. அடுத்து பாருங்கள், நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் வகைப்பாடு. நிறமிகளோட அடிப்படையில் என்னென்ன பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இது ரொம்பவுமே முக்கியம்பா, எல்லாமே முக்கியம் தான். லைன் பை லைன் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, நீல பாசிகள், நீல பசும் பாசிகள் அப்படின்னா சயனோபைசி. ஓகேவா, பச்சை பாசி அப்படின்னா குளோரோஃபைசி. பச்சையம் அப்படின்றப்போ நம்ம பச்சையத்துக்கான காரணம் என்ன பார்த்தோம்? குளோரோஃபில் அப்படின்ற ஒரு நிறமியை பார்த்தோம். அதே தான், பச்சை பாசிகள்னால் குளோரோஃபைசி. பழுப்பு பாசிகள் அப்படின்னா பேயோபைசி. சிவப்பு பாசிகள் அப்படின்னா ரோடோபைசி. ஓகேவா, ஸோ ரெட்டுன்னு பார்க்குறோம். சிவப்பு அப்படின்னாலே ரெட், ரோடோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோடோபைசி. பழுப்பு பாசிகள் அப்படின்னா பேயோபைசி. பழுப்புனா என்ன? பேய் நீ இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு துணி போட்டுன்னு, பழுப்பு நிறத்தில் ஒரு துணிப்பு போட்டுன்னு நடந்து வருவாங்க இல்லையா. சந்திரமுகி படத்தில் கூட ஒரு மாதிரி வெள்ளை கலர் துணி போட்டுன்னு அந்த காற்றுல மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் இருக்கும். ஓகேவா, ஸோ பழுப்பு பாசிகள்னால் பேய், வெள்ளை